ஸ்மைல் ஹாரர் ஸ்டோரி. ஆசி இப்போ தான் புதுசாக காலேஜ் வந்தா. அவள் உத்தரப்பிரதேஷ்லேருந்து தில்லி பக்கம் காலேஜில் வந்தா. அவளோட பேரண்ட்ஸும் அவளுக்காக அந்த ஃப்ளாட்டை செட் பண்ணணும்னு அவள் கூட வந்தாங்க. ரூமையெல்லாம் செட் பண்ணாங்க, க்ளீன் பண்ணாங்க. அவங்க அம்மா ரூமை க்ளீன் பண்ணும்போது ஒரு பைசான கோருகேட்டட் பாக்ஸை பார்த்தாங்க. அது ஏதோ பைசான அங்கே ரெண்டில் இருக்க யாராவது இருக்குன்னு அவங்க அதை இக்னோர் பண்ணிட்டு அதையெல்லாம் செட் பண்ணிட்டு 2 நாள் அப்புறம் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆசி ஒரு அம்மாவுக்கு அது கொஞ்சம் சரியாக தோணலை. அதனால் அவங்க திரும்பிட்டு அவங்க ஆசியை டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு பார்த்து இருமான்னு சொன்னாங்க. அதுதான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா ஆஷி அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆஷிக்கு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறது, வீடியோ எடிட்டிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் அவள் அங்கேயே அப்படியே பிடிச்சிட்டு இருப்பாள். ஆனால் அவகிட்ட கேமரா இல்லை. அதனால் அவளோட ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு அவள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாள். அவளுக்கு டெல்லி ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளுக்கு காலேஜில் கூட நிறைய புதுசாக ஃப்ரெண்டு கூட கிடைச்சாங்க. அவங்க கூட நல்லா ஜாலியாக இருப்பாள். ஒரு சண்டேக்கு அவள் அவங்களோட ஃப்ரெண்டு கூட பார்ட்டி பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தா. அதனால் அவள் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாள். ஏன்னா 2 நாள் மட்டும் தான் இருந்தது அவளோட பார்ட்டி சண்டேக்கு. இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே. அன்றைக்கி ரூம் க்ளீன் பண்ணும்போது அது கோரிகேட்டட் பாக்ஸ் அவள் திரும்பி பார்த்தான். அதை பார்த்து அவருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்ஸ் வந்தது. அதனால் அவள் யோசிச்சா இது பாக்ஸில் என்ன தான் இருக்கும். அதனால் ஆசி அந்த பாக்ஸை திறந்துட்டு பார்த்தா. அந்த பாக்ஸில் நிறையா பைசான பொருள்கள் எல்லாம் இருந்தது. அதில் ஒரு கேமரா இருந்தது. ஆசிக்கு கேமரா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவள் அந்த கேமராவை எடுத்துகிட்டு அதை புதுசாக ரீல் போட்டுட்டு புறமையெல்லாம் பிடிச்சா. ஃபோட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணா. அது கேமரா கூட சரியாக வேலை பண்ணிட்டு இருந்தது. அது கேமராவை எடுத்துகிட்டு ஆஷி சீக்கிரமாக வெளியே போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தா. கார்டனில் இருக்க அந்த பால்கனியில் இருக்க ட்ரீஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணிட்டு வெளியே போயிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஆண்டி ஃபோட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணான். அந்த ஆண்டிக்கும் ஆஷிக்கும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கூட. அப்புறம் இந்த மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணிட்டு வீட்டு பக்கம் இருக்க ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ கிட்டே போயிட்டு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணான். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஆசி வீட்டுக்கு வந்தாள். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா. அந்த ஃபோட்டோவில் ஒரு வித்தியாசமான விஷயம் கூட இருந்தது. அந்த ஃபோட்டோவில் ஏதோ ஒரு ஷேடோ தெரிஞ்சிட்டு இருந்தது, ஒரு டீமன் மாதிரி. அந்த ஃபேஸுக்கு வந்து சரியாக தெரியல. ஆனால் அதில் ஒரு சீக்வன்ஸ் இருந்தது. அப்படின்னா அந்த படத்தில் அந்த பிக்சர்ஸில் ஒரு எப்படி நம்ம நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸில் போகிறோமோ அந்த ஷேடோ நம்ம கிட்டத்தில் வர மாதிரி அதில் ஃபோட்டோஸில் தெரிஞ்சிட்டு இருந்தது. ஆஷிக்கும் கொஞ்சம் சரியாக இது புரியல. அதுக்கப்புறம் யாரோ வீட்டு கதவு தட்டினாங்க. ஆசி யார் தான் இருப்பாங்கன்னு பார்க்குறதுக்கு போகப்போ அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி சண்டே. அதுக்கப்புறம் ஆசி உடம்பு சரியில்லை. அதனால் ஆசி எல்லாரையும் திரும்பி அனுப்ப வச்சுட்டு திரும்பி ரூமில் போனான். அப்போ அந்த ஃபோட்டோ அந்த கேமரா பார்த்துட்டு அவனுக்கு ஏதோ தோணுது. அவள் கண்ணாடி கிட்டே போயிட்டு திரும்பி அந்த ஃபோட்டோவில் அவள் ஃபோட்டோவை கிளிக் பண்ணான். அப்போ தான் ஏதோ ஆச்சு. அந்த கண்ணாடியில் யாரோ கிராக் பண்ணி வச்சுருந்தான். அப்புறம் அதை பார்த்து ஆசி ரொம்ப பயந்துட்டு அப்படியே பின்னாடி போனால் அப்போ அது கண்ணாடியில் இருக்கிற அந்த இல்யூஷன் அப்படியே இருந்தது. அதுவும் ஒரு டெவில் ஸ்மைல் கூட. அதை பார்த்து ஆசி ரொம்ப பயந்துட்டான். கேமரா கூட கீழே வீந்துருச்சு. அப்புறம் அவள் பின்னாடி போகும்போது பேரில் அடிபட்டு வீந்துட்டான். அதுக்கப்புறம் ஆசி திரும்பி பார்த்தா எல்லாம் நார்மலாக இருந்தது. ஆசி புக் படிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே தூங்கிட்டா. அப்புறம் நைட்டு 3 மணிக்கு ஏஞ்சா. அங்கே இது ரூமுக்கு போகும்போது அவள் வீட்டில் இருக்க விண்டோஸ்லேருந்து பக்கத்தில் இருக்க அந்த ஆண்டியை பார்த்தா. அந்த ஆண்டி இப்போ பால்கனியில் நின்றுட்டு ஒரு டெவில் ஸ்மைல் கூட அவளே பார்த்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்து ஆசி ரொம்ப பயந்துட்டா. ஏன்னா இது ரொம்ப வித்தியாசமாகவே இருந்தது. ஆசி அதை பார்த்து கற்றுட்டு கண்ணை மூடிட்டா. அவள் உடம்பு எவனும் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அவனுக்கு தோணுது. அவள் எவ்வளோ ட்ரை பண்ண, ஆனால் அவளால் நகரக்கூட முடியலை. அந்த பக்கத்தில் இருக்க ஆண்டி ஒரு பின்னாடியிலேருந்து ஒரு கை வந்தது. அது கையிலேருந்து ஒரு கிளாஸு அவங்களோட தொண்டையை அறுத்துட்டு இருந்தது. இதெல்லாம் பார்த்து ஆசி கத்தணும்னு முயற்சி பண்ணால், ஆனால் அவளால் முடியலை. அவளோட வாயால் ஒரு சத்தம் கூட வரல. அவள் ரொம்ப பயந்துட்டா. அப்போ அவன் கருன்னு மூடிட்டு கண்ணு திரும்பி திறக்கும் போது அவளோட பெட்டில் இருந்தாள். அப்போ அவள் பார்த்தா அந்த ஆண்டியோட பூனை அவள் ரூமில் இருந்தது. ஆசியை திரும்பி தூங்கிட்டான். அதுக்கப்புறம் அவளோட ஃபோனில் அவனோட ஃப்ரெண்டோட கால் வந்தது. ஆசி ஏஞ்சிட்டு பார்த்தா. அப்போ தான் அந்த பூனை அவளோட ரூம்லேயே இருந்தது. ஆனால் ஆசி பார்த்தா அவளோட ரூம் எல்லாம் ரத்தமாக இருந்தது. அது பூனோட கால் எல்லாம் ரத்தமாகவே இருந்தது. அவள் வேகமாக வெளியே போயிட்டு பார்த்தா. அப்போ அந்த கனவுல பார்த்த மாதிரியே அந்த ஆண்டி
கையில் ஒரு கிளாஸ் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க முகத்தில் அந்த டெவில் ஸ்மைலே இருந்தது. இன்னொரு விஷயம், அந்த பூனை ரத்தத்தோட மேலே உட்காந்துட்டு இருந்தது. அந்த செடியெல்லாம் செத்து போச்சு, அந்த பூக்கள் எல்லாம் கூட செத்து போச்சு. இதெல்லாம் பார்த்து அந்த ஆச்சிக்கு ரொம்ப பயங்கரமாக பயம் வந்துடுச்சு. அவள் ரொம்ப பயந்துட்டா. அதுக்கப்புறம் ஆச்சி அந்த கேமராவை ஒரு டஸ்ட்பினில் போட்டுட்டு யோசிச்சே இருக்கும்போது அந்த டஸ்ட்பினில் அவள் பார்த்தா ஒரு பைசான ரீல் இருந்தது. அந்த ரீலை எடுத்துட்டு ஆச்சி அவள் கையில் வச்சுட்டு அந்த ரீல்ஸில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா. அந்த ஃபோட்டோவில் அவள் பார்த்தா எல்லாம் ஃபோட்டோவும் பைசா இருக்கிற எல்லா ஃபோட்டோவும் அவள் கிளிக் பண்ண எல்லா ஃபோட்டோலையும் அந்த ஷேடோ இப்போ கிளியராகவே தெரிஞ்சிட்டு இருந்தது. அந்த ஷேடோவில் ஆச்சி மட்டும் தான் நின்றுட்டு இருந்தான். அந்த ஆண்டி பின்னாடியும் அந்த ஆச்சி தான் நின்றுட்டு இருந்தா. ஆச்சி இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துட்டான். அது நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸ் அவள் பார்க்கும்போது ஆச்சியும் அந்த டெவிலும் கூட இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் பார்த்து ஆச்சிக்கு கொஞ்சம் ரொம்ப பயங்கரமாக பயம் வந்துடுச்சு. இது எல்லாம் என்ன தான் நடக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அவள் பின்னாடியிலேருந்து அந்த டஸ்ட்பினில் இருக்க கேமராலேருந்து யாரோ ஃபோட்டோ கிளிக் பண்ணுற சத்தம் வந்தது. ஆச்சி பின்னாடி பார்த்தா, ஆனால் பின்னாடி யாருமே இல்லை. அப்புறம் தான் ஒரு புதுசாக ஒரு ஃபோட்டோ அதில் வந்தது. அந்த ஃப்ரேமில் இருக்க லாஸ்ட்டு ஃபோட்டோ, அதில் ஆச்சியும் அந்த ஆவியும் நிறைய ஆவி அவளை சுற்றிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஆச்சி பயந்துட்டு மேலே பார்த்தா. அப்போ தான் ஸ்மைல் ப்ளீஸ். அதுக்கு அடுத்த 2 நாள் ஆச்சி காலேஜுக்கு கூட போகல. அவங்க ஃப்ரெண்டு எல்லாம் பயந்துட்டு ஆச்சியோட வீட்டுக்கு போனாங்க. அப்போ தான் யாருமே அவங்க வீட்டில் இல்லை. அந்த வீட்டில் இருக்க பொருள் எல்லாம் அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் 2 நாள் அப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்துட்டு கொஞ்சம் பொருள் எல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த கேமரா கூட அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆச்சி அப்புறம் எங்கே தான் போனான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த கேமராவிலேருந்து அவன் ஆச்சியோட தம்பி வீட்டில் விளாண்டுட்டு இருந்தான். அவள் வீட்டு வெளியே இருக்கிற ஒரு ட்ரீஸு ஃபோட்டோ அவன் ஆச்சியோட தம்பி பிடிச்சான். 2 நாளுக்கு அப்புறம் அந்த செடி செத்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை டெவலப் பண்ணிவிட்டு ஆச்சியோட தம்பி பார்த்தா. அப்போ அந்த ஃபோட்டோவில் அந்த ட்ரீஸுக்கு பின்னாடி ஆச்சி நின்றுட்டு இருந்தா. இந்த மாதிரி நிறைய அனிமேட்டட் ஹாரர் ஸ்டோரிஸை பார்க்குறதுக்கு FM ஹாரர் தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.